லைஃபா இருந்தாலும் சரி, ட்ரேடா இருந்தாலும் சரி. நம்ம பண்றது தப்புன்னு தெரிஞ்சா உடனே ஸ்டாப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நமக்கு தான் லாஸ் ஆகும். 99% ஆஃப் த ட்ரேடர் லூஸ் their கேபிட்டல் இன் 99 டேஸ். அப்படி இருக்கும்போது அந்த 1% பீப்புள் மட்டும் எப்படி கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்றாங்க? அதை பத்தி தான் இந்த வீடியோவில் கிளியரா பார்க்க போறோம். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. அந்த 1% பீப்புள் எப்படி மார்க்கெட்ல கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்றாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங். நம்ம கிட்ட எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணல, ப்ராப்பரா பொசிஷன் சைஸ் பண்ணல அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு பெரிய அடி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லெட்ஸே நீங்க வந்து ஒரு 100 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 99 டேஸ் நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா ட்ரேட் பண்ணி குட்டி குட்டியா ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பட் அந்த 100வது நாள் சைக்காலஜிக்கலா நீங்க ஒரு நல்ல ஃபார்ம்ல இல்ல, உங்க ரிஸ்க் நீங்க மேனேஜ் பண்ண தவறிட்டீங்க. நீங்க 99 நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த ப்ராஃபிட் எல்லாமே அந்த ஒரு ட்ரேட், அந்த 100th ட்ரேட்ல காணாம போயிடும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி பண்றது அப்படின்ட்டு பார்ப்போம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாஸஸை குறைக்கிறதுக்காக அண்ட் மார்க்கெட்ல நீங்க ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கிறதுக்காக. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க 99 நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு நாள் நீங்க கரெக்டா இல்ல, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணல அப்படின்னா மொத்தமே வேஸ்டா போயிடும். ஸோ உங்களோட ரிஸ்க்கை நீங்க டிஃபைன் பண்ணி ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல நீங்க மார்க்கெட்ல ஸ்டே பண்ணலாம். இப்போ பொசிஷன் சைசிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ரிஸ்க்குக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு குவான்டிட்டிஸ் நீங்க வாங்கணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது தான் பொசிஷன் சைசிங். அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட கேபிட்டல் எவ்வளவு யூட்டிலைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஃபைன் பண்ணியிருக்கணும். எப்பயுமே உங்களோட ட்ரேடிங் கேபிட்டலை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பஃபர் வச்சுக்கோங்க. லெட்ஸே 1 lakh இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரேட்ல மேக்ஸிமம் 30,000 அதுக்கு மேல போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ட்ரேட் கம்ப்ளீட்டா ஜீரோ போனாலுமே உங்களோட மொத்த கேபிட்டல் வைப் அவுட் ஆகக்கூடாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ரிஸ்க் பர் ட்ரேட். ஒரு ட்ரேட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் கேபிட்டல்ல ஒரு 2%க்கு மேல ரிஸ்க் எடுக்காதீங்க. என்ன கேட்டீங்கன்னா 1% போதும்னு சொல்லுவேன். அதுவும் நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா 0.5% எடுங்க. நீங்க 0.5% ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 200 ட்ரேட்ஸ் உங்களால எடுக்க முடியும், which is almost a year. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா 200 ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். இந்த 200 ட்ரேட்ஸ்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ₹2 ப்ராஃபிட் பண்றதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். வீடியோவில் ஃபர்தரா பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். நீங்க எப்போ ஒரு ட்ரேடு எடுத்தாலும் கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். உங்களோட கேபிட்டல் எல்லாத்தையும் ஒரே ஸ்டாக்லயோ இல்ல ஒரே ட்ரேட்லயோ தயவு செஞ்சு போடாதீங்க. எமோஷனல் டிசிப்ளின். நீங்க ஒரு 2 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பொசிஷன் சைஸ் அதிகமாக ஏற்றுறதோ இல்லை அதிகமாக ரிஸ்க் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் கூட 3%க்கு மேலே லாஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறதோ பொசிஷன் சைஸ் பண்ணுறதோ பண்ணிக்கோங்க. ரிஸ்க் டு ரிவார்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ ரிஸ்க் டு ரிவார்ட் ஏன் முக்கியன்றதை பார்ப்போம். 1:1 ரிஸ்க் ரிவார்ட்னா என்ன? ஒரு ட்ரேடுக்கு ₹1 ரிஸ்க் எடுக்கிறீங்க அண்ட் ப்ராஃபிட் பண்ணாலும் ₹1 பண்றீங்க. இதுதான் 1:1 ரிஸ்க் ரிவார்ட். இப்போ அதே 1:2னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே சினரியோ தான். பட் நீங்க ₹1 ரிஸ்க் பண்ணிட்டு ₹2 ப்ராஃபிட் பண்றீங்க. இன் அதர் கேஸ் ₹1000 ரிஸ்க் பண்ணிட்டு ₹2000 ப்ராஃபிட் பண்றீங்க. லாஸ் ஆனா உங்களுக்கு ₹1000 லாஸ் ஆகும், ப்ராஃபிட் வந்தா உங்களுக்கு ₹2000 ப்ராஃபிட் வரும். கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1:3னா ₹3000 ப்ராஃபிட் பண்றதுக்கு நீங்க ₹1000 ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். 1:4னா 4000 ப்ராஃபிட் பண்றதுக்கு ₹1000 ரிஸ்க் எடுக்கிறீங்க. 1:5னா 5000 ப்ராஃபிட் பண்றதுக்கு ₹1000 ரிஸ்க் எடுக்கிறீங்க. இப்போ நீங்க 1:1 ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு 50%க்கு மேல உங்களுக்கு வின் ரேட் வேணும். நீங்க 50% அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா பிரேக் ஈவன்ல இருப்பீங்க. பிரேக் ஈவன்னா லாஸும் இல்ல, ப்ராஃபிட்டும் இல்ல. 50%க்கு மேல எடுத்தாதான் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு 5 ட்ரேட்ல வந்து வின் பண்றீங்க. இப்போ வின் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ₹1 மேக் பண்ணுவீங்க. எப்பெல்லாம் லாஸ் பண்றீங்களோ -1 அதாவது உங்ககிட்ட இருந்து ₹1 லாஸ் ஆகும். நீங்க 5 ட்ரேட் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ₹5 சம்பாதிச்சிருப்பீங்க. அண்ட் 5 ட்ரேட் லூஸ் பண்ணும்போது ₹5 லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இப்போ இதே ₹1 ரிஸ்க் எடுத்து ₹1 ப்ராஃபிட் பண்றீங்க. ஆனால் வந்து 6 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ₹6 இருக்கும் அண்ட் 4 ட்ரேட் வந்து லாஸ் பண்றீங்க. ஸோ இப்போ உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ₹1 இருக்கும். இதுக்கு தான் சொன்னேன், 50%க்கு மேல உங்ககிட்ட வின் ரேட் இருந்தா தான் நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். இதே 1:2 பார்த்தீங்கன்னா
33.3%க்கு மேல நீங்க வின் ரேட் வச்சிருக்கணும். அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ் நீங்க ஒரு 4 ட்ரேட் வின் பண்ணா போதும், ப்ராஃபிட் பண்ணா போதும், உங்களால ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். இப்போ நீங்க 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, நீங்க எப்பலாம் வின் பண்றீங்களோ, அப்பலாம் ரூ. 2 வின் பண்ணுவீங்க. எப்பலாம் லூஸ் பண்றீங்களோ, அப்பலாம் ரூ. 1 லூஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்க 5 ட்ரேட் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ரூ. 10 இருக்கும். இப்போ 5 ட்ரேட் லாஸ் பண்ணும்போது உங்ககிட்ட ரூ. 5 மைனஸ்ல இருக்கும். ரிஸ்க் டு ரிவார்ட்னா என்ன, எப்படி பண்றதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, பொசிஷன் சைசிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ₹1,00,000 உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, 1% ரிஸ்க் எடுக்க போறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க. ஸோ நீங்க லாஸ் பண்ணீங்கன்னா ₹1000 லாஸ் ஆக போகுது. அண்ட் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா ₹2000 ப்ராஃபிட் பண்ண போறீங்க. பிகாஸ் 1:2 ஆர நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். பொசிஷன் எப்படி சைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரிஸ்க் பர் ட்ரேடை டிஃபைன் பண்ணணும். அண்ட் தென் என்ட்ரி ப்ரைஸ் என்ன, ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணணும். இப்போ உங்களோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ₹1,00,000. ரிஸ்க் பர் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 1% அண்ட் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுக்கிறீங்க அப்படின்றத டிஃபைன் பண்ணிடுவோம். என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹200, ஸ்டாப் லாஸ் 190. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஃபார்முலால இதை அப்ளை பண்ண போறோம். நம்மளோட ரிஸ்க் பர் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ₹1000 அண்ட் நம்மளோட ரிஸ்க் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா ₹10. அதாவது என்ட்ரி ப்ரைஸ் மைனஸ் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஷேர் இங்கே வாங்கலாம்னா 100 ஷேர்ஸ் நீங்கள் வாங்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப் பார்த்தலாம். ஒரு ட்ரேடராக உங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது அண்ட் லேர்னிங் கர்வை சஸ்டெயின் பண்ணுறது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க பாருங்க. அப்போ தான் ஏதாச்சும் கற்றுக்க முடியும். நீங்கள் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணி வரும். 1:2 ஆர்ஆரை கண்டிப்பாக எடுங்க. அதுதான் உங்களுக்கு லாங் டேர்மில் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ன ட்ரேடிங் பிளான் வச்சுருந்தீங்களோ அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். லாஸ் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. பி ஹம்பிள் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.